ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஜெய். நம்ம இந்த சேனலில் இன்னைக்கு சாம்பார் எப்படி வைக்கலான்றது தாங்க வீடியோ போட்டிருக்கோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பார் எப்படி நம்ம ஒரு 5 மினிட்ஸில் எப்படி வைக்கலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஒரு கிளாஸ் பருப்பு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு கிளாஸில் 3/4 கிளாஸ் அளவுக்கு நான் வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதில் 1/4 கிளாஸ் பார்த்தீங்கன்னா 3/4 கிளாஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நான் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இது போட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுட்டு வந்துடலாம். பருப்பை வந்துட்டு நல்லா நான் அலசி எடுத்துட்டேங்க. இது 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சால் இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பருப்பு வந்து வச்சாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ நம்ம எடுத்த இந்த கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி அளவு ஊற்றிக்கலாங்க. இப்போ மொத்தம் 4 கிளாஸுங்க. இந்த 4 கிளாஸில் பார்த்தீங்கன்னா 3.5 கிளாஸ் தண்ணி அளவு ஊற்றிட்டு சிறுத்தண்டு புளியை நம்ம இதில் ஊற போட்டுக்கலாங்க. ஊற போட்டு நம்ம பெரிய பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் ஊற போட்டு பிசைஞ்சிக்கலாம். இல்லை நம்ம தனியாக இதில் மாதிரி போட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம பருப்போடு சேர்த்துலாங்க. இதில் வெங்காயம், தக்காளி இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி போடணும், தக்காளி இந்த மாதிரி நறுக்கி போடணும், பச்சை மிளகாய் இந்த மாதிரி நறுக்கி போடணும். வெங்காயம் கொஞ்சம் 4 பீஸாக நறுக்கி போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பெருசாக இருந்தால் வெங்காயம் வைக்கும்போது அதோட எசன்ஸ் இறங்கி கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வெள்ளைப்பூடி சேர்த்துக்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 பூண்டு சேர்க்குறேன் பார்த்துக்கோங்க. இந்த 2 பூண்டு எதுக்கு சேர்க்குறேன், செரிமானத்துக்கு தாங்க சேர்க்குறோம். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு பாருங்க. இவ்வளோ மஞ்சத்தூள் போட்டுருங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக 1 ஸ்பூன் நம்மளோட சாம்பார் தூள் சேர்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்துக்கோங்க. இதை நான் இவ்வளோ வந்துட்டு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு புளி தண்ணி சேர்த்துட்டோம். புளி தண்ணி சேர்த்துக்கப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேவர் இல்லாத ஆயில் விட்டுக்கலாம். இது பொங்கி மேலே வராது, அவ்வளோதாங்க. இதை அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். இப்போ நான் வச்சுட்டேங்க பாருங்கள். இப்போ வந்துட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இறக்கிட்டு எப்படி தாளிக்கலான்றது நான் சொல்லிச்சுங்க. சாம்பார் இந்த மாதிரி வந்த உடனேயும் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி குழிக்கரண்டி வச்சு இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆயிரும். இப்போ வந்துட்டு நம்ம தாளிக்க போகிறோம். வாங்க எப்படி தாளிக்கலான்றதை வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வானல் வச்சுக்கலாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு 1 ஸ்பூன், கடுகு கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க. பொடி கடுகு பார்த்தீங்கன்னா அது வாங்கி வச்சுக்கோங்க. சீரகம் ஒரு 3/4 ஸ்பூன், ஒரு 4 வெந்தயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் போட்டுட்டு இதில் நான் ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நல்லா இது இதாகணும்னா நம்ம இதை ஊற்றிடலாங்க. நம்மளை வச்சு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தோன்னா நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஊற்ற கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாங்க, தெரிக்கும். சரிங்களா? இது பாருங்கள் நல்லா வந்துச்சா. இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.